அனைவருக்கும் வணக்கம். திருச்செந்தூரில் வைகாசி விசாகத்தை முன்னிட்டு முருகனை காண மயில் வந்த ஒரு அரிய வீடியோ காட்சி சமூக வலைத்தளங்களில் பகிரப்பட்டு வருது. அந்த வீடியோவை தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கோம். உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் வைகாசி விசாகத்தில் நடக்கக்கூடிய பல அதிசயங்களை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. முருகனின் அறுபடை வீடுகளில் இரண்டாவது படை வீடாக இருக்கக்கூடிய திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. இந்த கோவிலில் ஆண்டுதோறுமே வைகாசி விசாக திருவிழாவை முன்னிட்டு விமர்சையாக நடைபெறும். அதே போல் இந்த ஆண்டுக்கான திருவிழா சனிக்கிழமை அன்று நடக்க இருக்கு. அன்று முருகப்பெருமான வழிபட்டார் ஆண்டு முழுவதும் வழிபட்ட பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. வைகாசி விசாக திருவிழாவை முன்னிட்டு நாளை மறுநாள் அதிகாலை 1 மணிக்கு மேல் நடை திறக்கப்படுகிறது. 1:30 மணிக்கு விஸ்வரூப தீபாரதனை, 6 மணிக்கு உதய மார்த்தாண்டா அபிஷேகம். அது மட்டும் இல்லாமல் காலை 10 மணிக்கு மூலவருக்கு அபிஷேகம், உச்சிக்கால அபிஷேகம் நடைபெறும். சண்முகருக்கு சிறப்பு அபிஷேகம். மாலை 4 மணிக்கு சாயரஜை தீபாரதனை நடக்கக்கூடியதாக சொல்லப்படுது. பின்னர் சுவாமி ஜெயந்திநாதர் வசந்த மண்டபத்திற்கு எழுந்தருள்வார். அங்கு சாப விமோசனம் அளிக்கக்கூடிய நிகழ்ச்சி நடக்கக்கூடியதாகும். இரவு 7:15 மணிக்கு ராக்கால அபிஷேகம் திருச்செந்தூரில் நடக்கக்கூடியதாக இருக்குது. திருவிழாவை முன்னிட்டு கோவிலில் தமிழகம் மட்டுமின்றி வெளி மாநிலங்களிலும் இருந்து பக்தர்கள் வருவாங்க. மேலும் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து பாத யாத்திரையாக அலகு குத்தி காவடி எடுத்து திரளான பக்தர்கள் வந்து தங்களது நேர்த்தி கடனை செலுத்துவாங்க. திருவிழாவை முன்னிட்டு பல்வேறு பகுதிகளில் இருந்து அரசு சார்பில் சிறப்பு பஸ்கள் இயக்கப்படும். தெற்கு ரயில்வே சார்பிலையும் சிறப்பு ரயில்களும் இயக்கப்படும். அது மட்டும் இல்லாமல் இந்த தரிசனத்திற்காக வைகாசி விசாகத்தை முன்னிட்டு பக்தர்களின் நலன் கருதி வியாழக்கிழமை அன்று முதல், அதாவது 31ஆம் தேதி இன்றிலிருந்து 4 நாட்கள் மட்டுமே 100 ரூபாய் கட்டணம் ரசீதி முறை ரத்து செய்யப்பட்டிருக்கு. கட்டணமில்லா தரிசன முறை நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கு. பக்தர்கள் இந்த 4 நாட்களுமே கட்டணமில்லா தரிசன முறையை பயன்படுத்தி கொண்டு கோவிலில் தரிசனம் செய்யலாம் என கோவில் நிர்வாகம் சார்பில் தெரிவிச்சிருக்காங்க. இந்த நிகழ்வு மக்களிடையே பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் இரண்டாவது படை வீடாக இருக்கக்கூடிய இந்த கோவில் வைகாசி மாத பிறப்பை ஒட்டி இந்த வைகாசி விசாகத்தை முன்னிட்டு பக்தர்கள் கடலில் நீராடி நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செஞ்சுருக்காங்க அப்படின்னும் சொல்லப்படுது. ஜென்ம நட்சத்திர தினமான வைகாசி விசாக திருவிழா இந்த ஆண்டு 30ஆம் தேதி விமர்சையாக நடைபெற இருக்கு. இந்த நிகழ்வை முன்னிட்டு மே 21ஆம் தேதி புகழ்பெற்ற வசந்த திருவிழா தொடக்கம் 10 நாள் நடைபெற்றது. திருவிழா நாட்களில் தினசரி பகல் பொழுதில் சுவாமி ஜெயந்திநாதர் தங்க சப்தரதத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி தருவதாகும். அலங்காரம் மற்றும் சண்முக விலாச மண்டபத்திற்கு வரக்கூடிய வகையில் தீபாரதனை நடைபெறும். மண்டபத்தை வலம் வந்து பக்தர்களுக்கு காட்சி அளிப்பார். வைகாசி திருவிழாவை முன்னிட்டு இன்னும் சில நாட்களில் இருக்கக்கூடிய நிலையில் திருச்செந்தூர் நகர் முழுவதுமே தற்போது ஆன்மீக களைக்கட்ட தொடங்கியிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இப்படி திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி பல்வேறு சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடிய வகையில் தான் அமைஞ்சிருக்கு. இங்கு முருகப்பெருமானை நம்ம வழிபடுவதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பாவங்களும் தீரும் அப்படின்னே சொல்லலாம். முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் இரண்டாவது படை வீடாக கடற்கரை ஓரத்தில் காட்சி தரக்கூடிய ஒரு தலமாக தான் திருச்செந்தூர் இருக்குது. திருச்செந்தூரில் வீரபாகு தேவர் காவல் தெய்வமாக இருக்கார். இதனால் இந்த தலத்தில் வீரபாகு பட்டினம் என பெயரும் உண்டு. திருச்செந்தூர் தலத்தில் தினமுமே வீரபாகு தேவருக்கு பூஜைகள் நடத்தப்பட்ட பிறகு மூலவருக்கு பூஜைகள் நடத்தப்படும். மூலவர் பாலசுப்பிரமணியருக்கு தினமுமே தூய வெள்ளை நிற ஆடை அணிவிக்கப்படுது. சண்முகருக்கு சிவப்பு பச்சை நிற ஆடைகள் அணிவிக்கப்படுவதாக சொல்லப்படுது. திருச்செந்தூர் கோவிலில் நடைபெறக்கூடிய பூஜைகளில் விஸ்வரூப தரிசனம் என்னும் பூஜை மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒன்றாக இருக்குது. திருச்செந்தூரில் இங்கு தரக்கூடிய இலை விபூதி பிரசாதம் தீராத நோய்களை தீர்க்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. பாலசுப்பிரமணிய சுவாமி, சண்முகர் என 2 மூலவர்கள் இருக்காங்க. திருச்செந்தூர் சுவாமி கிழக்கு பார்த்தும் சண்முகர் தெற்கு பார்த்தும் அருள் புரியறதாக சொல்லப்படுது. முருகனுக்கு படைக்கப்படும் நைவேத்தியமான பொருட்களில் சிறுபருப்பு கஞ்சி, பால்கோவா, வடை, சர்க்கரை பொங்கல், கற்கட்டு
பொரி, தோசை, சுயன், தேன்குழல் போன்றவை மிகவும் இடம்பெற்றிருக்கக்கூடியதாகும். உச்சிக்கால பூஜைகள் முடிந்த பிறகு இலை போட்டு சோறு, மோர்க்குழம்பு, பருப்பு பொடி, நெய், தயிர் போட்டு தீர்த்தம் தெளித்த பின்னரே மூலவருக்கு பூஜைகளை தொடங்கக்கூடிய வகையில் இருக்குது. இரவு பூஜையில் பால், சுக்கு வெந்நீர் ஆகியவை நிவேதனமாக செய்யப்படுவதாக சொல்லப்படுது. இங்கு சண்முகருக்கு ஆண்டுக்கு 36 திருமுழக்கு மட்டுமே நடைபெறும். சித்திரை, ஐப்பசி மாதம் 2, அது மட்டும் இல்லாமல் ஆடி, தை அமாவாசை 2, இப்படி மொத்தம் 36 திருமுழக்குகள் மட்டுமே நடைபெறக்கூடிய வகையில் இருக்குது. திருச்செந்தூரில் உச்சிக்கால பூஜைகள் முடிந்ததுமே மணி ஒலிக்கப்படும். வீரபாண்டிய கட்டபொம்மன் சாப்பிடுவார் என்று எல்லோருக்குமே தெரிந்தது. 250 ஆண்டு பழமையான 100 கிலோ எடை கொண்ட இந்த பிரம்மாண்ட மணி தற்போது ராஜகோபுரம் 9வது அறையில் வைக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்டு இருக்கக்கூடிய வகையில் தான் அமைஞ்சிருக்கு. அறுபடை வீடுகளில் 5 மலையின் பகுதியின் மேல் திருச்செந்தூர் மட்டுமே கடற்கரையில் அமைந்திருப்பது தனி சிறப்புக்குரிய ஒன்று. படையெடுத்து செல்லக்கூடிய படை வீரர்கள் தங்கும் இடம்தான் திருச்செந்தூர். அதன்படி சூரபத்மனை வதம் செய்வதற்காக தளபதி வீரபாகு உள்ளிட்ட படை வீரர்கள் தங்கியிருந்த இடம்தான் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில். சூரபத்மன் எனும் அசுரனை ஐப்பசி மாத வளர்ப்பிறை சஷ்டி என்று தன்னுடைய வைரவேல் கொண்டு வதைத்த தினமாக தான் இந்த திருச்செந்தூர் கோவில் அமைஞ்சிருக்கு. இங்கு தரக்கூடிய இலை விபூதி பிரசாதம் தீராத பல நோய்களை தீர்க்கக்கூடிய வகையில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் வைகாசி விசாகத்தை முன்னிட்டு அதிக அளவில் பக்தர்கள் இங்கு வந்து செல்வதாகவும் சொல்லப்படுது. பல்வேறு சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடிய வகையில் தான் திருச்செந்தூர் முருகப்பெருமான் கோவில் அமைஞ்சிருக்கு. கடற்கரை ஓரத்தில் முருகன் காட்சி தருவது, அது மட்டும் இல்லாமல் இந்த கடலில் 4 கிணற்றில் நீராடி முருகப்பெருமான தரிசனம் செய்வதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பாவங்களும் தீரும் அப்படின்னு சொல்லலாம். தமிழ் கடவுள் என்ன முருகப்பெருமானுக்கு பெயர் உண்டு. தமிழ் மக்களின் சரித்திரத்தில் முருகனுடைய வழிபாடு எப்பொழுதுமே இருந்து வந்திருப்பதை நாம் அறிவோம். குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் என்பதற்கு ஏற்ப முருகன் மலை மீது கோவில் கொள்வதை பற்றி கூறப்படும் ஒரு வாக்கியம் ஆனால் பொங்கி வரும் கடல் அலை செந்தில் ஆண்டவனின் பாதம் பணியும் கடற்கரையில் கோவில் கொண்டிருக்கக்கூடிய திருச்செந்தூர் பல்வேறு சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடிய வகையில் தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த திருச்செந்தூர் கோவில் மிகவும் பழமையானது. இங்கே இருக்கக்கூடிய முருகப்பெருமான் செந்தில் ஆண்டவர் என அழைக்கப்படுறாரு. சூரபத்மனை போரில் ஜெயித்ததால் இங்கு ஜெயந்திநாதர் என அழைக்கப்பட்டதாகும். காலப்போக்கில் செந்தில் ஆண்டவர் என மருவியிருக்கு. இந்த கோவில் இருக்கும் ஊரும் திருஜெயந்திபுரம் என்பதில் இருந்து திருச்செந்தூர் எனவும் மாறியிருக்கு. முருகனின் அறுபடை வீடுகளில் 2வதாகவும் கடற்கரை ஓரத்தில் இருக்கக்கூடிய ஒரே படை வீடாகவும் இருப்பது தான் திருச்செந்தூர். கந்த புராணத்தின்படி காசியப்பர் தேவர்கள், அது மட்டும் இல்லாமல் மனிதர்கள் மற்றும் அனைத்தையுமே காக்கக்கூடியதாகும். அசுரர்களை அழிக்க ஐப்பசி மாத வளர்ப்பிறையில இருந்து 6 நாட்கள் யாகம் வளர்த்து கும்பத்தில் முருகப்பெருமான எழுந்தருள செய்து சிவாச்சாரியாரும் மற்றவர்களுமே முருகனுக்கு சஷ்டி நோன்பு இருந்தாங்க. இதனால் மனம் குளிர்ந்த முருகன் அவர்களுக்கு அருள் புரிந்ததாகும். இதனை நினைவு கூறும் விதமாக தான் ஐப்பசி மாத அமாவாசைக்கு பிறகு கந்த சஷ்டி விழா கொண்டாடப்படுது. தேவர்களுக்கு உதவ சிவபெருமான் தனது நெற்றி கண்ணில் இருந்து தோற்றுவித்து 6 சக்திகள் 6 குழந்தைகளாக மாறி கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டு 6 உருவங்களும் ஒன்று சேர்ந்து முருகனாக உருப்பெற்றார். அந்த முகத்தை தனது உருவில் கொண்டிருப்பதால் முருகனுக்கு 6 முகம் எனும் பெயர் உண்டு. சூரபத்மனுடன் போர் புரிய இந்த கடற்கரைக்கு முருகப்பெருமான் வந்தபொழுது நவ கிரகங்களில் சுபகிரகமானவரும் தேவர்களின் குருவாக இருப்பவருமான குரு பகவான் இங்கு தவம் இருந்து கொண்டிருந்தார். சிவனின் மைந்தனாத முருகனை பணிந்து வணங்கிய குரு பகவான் அசுரர்களுடைய வரலாற்றை பற்றி கூறி சூரபத்மனை போரில் வெல்வதற்கு முருகப்பெருமானுடன் அவனது படை வீரரும் ஆலோசனை செய்து சிறந்த ஒரு அறிவுரைகளை வழங்கியதாகும். இதனால் மிகவும் மகிழ்ந்த முருகப்பெருமான் தன் கோவில் கொண்டிருக்கக்கூடிய வரத்தை பெற்றதாகும். இதனால் மகிழ்ந்த குரு பகவான் விஸ்வகர்மாவை அழைத்து கோவில் எழுப்பியிருக்காரு. எனவே இங்கு கோவில் கொண்டிருக்கக்கூடிய ஜெயந்திநாதரை வழங்குவதால் குரு பகவானின் அருள் நமக்கு கிடைக்கும். முருகனுக்கு அறுபடை வீடுகள் என்று வழக்கமாக கூறப்படும் ஒரு வாக்கியம். போர் வீரர்களின் குழுமத்தை படை என்று அழைப்பாங்க. முருகப்பெருமான் சூரபத்மனை அழிப்பதற்கு தனது போரிடம் படை வீரர்களோடு தங்கியிருந்த இடம் திருச்செந்தூர் தலம்.
படை வீடு என அழைக்கப்படக்கூடிய தகுதி திருச்செந்தூருக்கு மட்டுமே இருக்கிறதாகும். இந்த நேரத்தில் தன்னை காண வரும் பக்தர்களின் அனைத்து கஷ்டங்களையும் போக்கக்கூடிய முருகனின் ஆற்றுப்படுத்தும் வீடு இங்கு 6 படை வீடுகளாக மாறிப்போனதாக சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இங்கு திருச்செந்தூர் கோவில் கொண்டிருக்கக்கூடிய முருகப்பெருமான் அறுபடை வீடுகளில் வழக்கமாக ஒன்றாக ஒரு வாக்கியம் போர் வீரர்களின் குழுமத்தை படை என்று அழைப்பாங்க. சூரபத்மனை இங்கு அழைப்பதற்காக தனது போரிடன் படை வீரர்களோடு தங்கியிருந்த இடம் திருச்செந்தூர் தலமாகும். படை வீடு என அழைக்கப்படும் தகுதி திருச்செந்தூருக்கு மட்டுமே இருக்குது. இந்த நேரத்தில் தன்னை காண வரும் பக்தர்கள் அனைத்து கஷ்டங்களை போக்கக்கூடிய முருகனின் ஆற்றுப்படுத்தும் வீடு படை வீடாக இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. இந்த கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடிய வகையில் இங்கு கோவில் கொண்டிருக்கக்கூடிய ஜெயந்தியின் ஆண்டவர், அது மட்டும் இல்லாமல் செந்தில் ஆண்டவர் நவகிரகங்களின் குரு பகவானின் அம்சத்தை கொண்டவராக இருக்கார். ஜாதகத்தில் குரு பகவானின் அருள் பெற்று அவர் திசை காலத்தில் சிறந்த நன்மைகளை பெற மிகவும் பக்தர்களுக்கு பெருமளவில் இந்த கோவில் வந்து சேரக்கூடிய வகையில் தான் சொல்லப்பட்டிருக்கு. திருச்செந்தூர் கோவில் சிறந்த குரு பரிகார தலமாக இருக்குது. அரசியலில் பல வெற்றிகளையும் உயர் பதவிகளையும் பெற விரும்புபவர்கள் இக்கோவில் சென்று முருகனுக்கு அபிஷேகம் செய்து வணங்க வேண்டும். முருகன் அசுரர்களை வதம் செய்தவர் என்பதால் தீய ஆவி பாதிப்பு கொண்டவர்கள், பில்லி சூனியம் போன்றவற்றால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இந்த கோவில் சென்று வழிபடலாம். குழந்தை பேரில்லாமல் தவித்தவர்கள் திருச்செந்தூர் முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செய்து கோவிலை வலம் வந்து வழிபட நன்மைகள் போன்றவை கிடைக்கக்கூடியதாக இருக்குது. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.